இப்போ தித்துவா புயலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் வந்து மணல் திட்டு வந்து அதிகமாகவே இருக்குது. அந்த மணல் திட்டு அதிகமாக வரும்போது நாங்கள் வந்துட்டு காவான்னு சொல்லுவோம், எனக்கு இங்கிலீஷில் அந்த பேர் தெரியலை. அது வந்துட்டு அதிகமாக இருக்கனால எங்களுக்கு கொஞ்சம் மீன் பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. எப்படின்னா அந்த காவா வச்சு தான் நாங்கள் வந்து மீன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகளுமே நிறைய பேர் வந்து அந்த காவாவை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காவாவை நாங்கள் பார்க்கும்போதே கிட்டத்தட்ட 1000 லட்சக்கணக்கான காவா வரும்போது எங்களுக்குமே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்காது. அதிகமான காவாக்களை பார்க்கும்போது இந்த வருஷம் ரொம்பவுமே அதிகமாக வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியலை, எதனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியல. தித்துவா புயலுக்கு தித்துவா புயலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் மணல் திட்டுக்களுமே புதுசாக எந்த வருஷமுமே இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப புதுசாகவே உருவாயிருக்கு. அதில் நம்ம ராமேஸ்வரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயணிகள் வர்றவங்க அதுலேயுமே ரொம்ப நடந்து போயிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க.